ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆதித்யா. இந்த வீடியோவில் நம்ம வந்து VIVO Z1 PROக்கான கேமரா ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா VIVO Z1 PROக்கான வீடியோகிராஃபி ரிவ்யூ போட்டிருந்தேன். இந்த ஃபோன் வந்து வீடியோகிராஃபிக்கு எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போய் பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேமராவுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் லைட்டிங் கண்டிஷன்ஸ், டே லைட், லோ லைட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கண்டிஷன்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கேமராவில் என்னென்ன மோட் இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா சரி, பேக் கேமரா சரி, எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை, நடுவில் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ Z1 PROக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் செல்ஃபீஸ்க்கு என்னென்ன மோட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். செல்ஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபி ஃபோட்டோஸ் கூட HDRல எடுக்க முடியும். HDR வந்து நீங்கள் டிசேபிளும் பண்ணிக்கலாம். ஆனால் சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஃபோனு. அண்ட் லைவ் ஃபோக்கஸ் இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே வருது இதில். நான் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் பின்னாடி வந்து போர்ட்ரேட் லைட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களால் பலவிதமான மோடு வந்து செலக்ட் பண்ண முடியும். நேச்சுரல் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடியோ லைட்டு. இதில் எனக்கு அந்த மோனோக்ரோம் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மோனோக்ரோம் மோடில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு. நீங்கள் சப்ஜெக்ட் மட்டும் கலராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோனில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நார்மல் மோடு. வைட் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைட் ஆங்கிள் மோடு வந்து கீழே இருக்குது. நான் இதை ஆன் பண்ணுறேன். இது ஆன் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது எவ்வளோ வைடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தென்னை மரம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நார்மல் மோடில் வந்து கொஞ்சம் ஜூமிங்கில் இருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ வைட் ஆங்கிள் மோடை வந்து எனேபிள் பண்ணுறேன். நான் எனேபிள் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நான் லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்து காட்டுறேன். லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வைட் ஆங்கிள் வந்து வீடியோவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.